عليكم ورحمة الله تعالى وبركاته. وعليكم السلام ورحمة الله تعالى وبركاته. نحمده ونصلي على رسوله الكريم. أما بعد، فقد قال الله تعالى في القرآن القديم وفي الفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إنك لعلى خلق عظيم. صدق الله العليم. قال نبينا صلى الله عليه وسلم بعثت لأتم حسن الأخلاق. صدق رسوله الكريم. அல்லாஹ்வுடைய மாபெரும் கருணை கிருபை நம்மை முஸ்லீமாக முக்மீனாக பிறக்கச் செய்து, மேலும் தன்னுடைய ஹபீப் நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் அருள்மிக்க உம்மத்தில் ஒரு அங்கத்தினராக ஆக்கி அருள்புரிந்திருக்கின்றான். அத்தகைய அல்லாஹ்விற்கே எல்லா புகழும் உண்டாகட்டுமாக. அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். மேலும் அவனை பற்றி கேட்கக்கூடிய, அவனை பற்றி பேசக்கூடிய ஒரு பாக்கியத்தை ஏற்படுத்தி கொடுத்திருக்கின்றான். அப்படிப்பட்ட அல்லாஹ்விற்கே எல்லா புகழும் உண்டாகட்டுமாக. அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். கண்ணியமிகு அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹு தாலா ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி குர்ஆனிலே சொல்லும் பொழுது, இன்னகல ஆலா ஹுலுக்கின் அலீம், நிச்சயமாக நபியே, நிச்சயமாக நீங்கள் நற்குணத்தின் மீதே இருக்கின்றீர்கள் என்று சொல்லி காட்டுகிறார். பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ் ஷரீஃபிலே சொல்லும் பொழுது, புஇஸ்து லி உதிம்ம ஹுஸ்னுல் அஹ்லாக், நான் நற்குணத்தை பரிபூர்ணமாக்குவதற்காகவே வேண்டியே நான் இருக்கின்றேன் என்பதாக ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். கண்ணியமானவர்களே, உலகத்திலே வாழக்கூடிய எந்த தலைவர்களை நாம் எடுத்துக்கொண்டாலும் சரி, அந்த தலைவருடைய வாழ்க்கை பரிபூர்ண பெற்றதாக இல்லை, ஒரு பரிபூர்ணத்துவம் அடைந்ததாக அவருடைய வாழ்க்கை இல்லை. வாழ்ந்தவர்களும் சரி, வாழ்ந்து கொண்டிருப்பவர்களும் சரி, அவருடைய வாழ்க்கையை எடுத்து பாருங்களேன். ஏதேனும் ஒரு செயலிலோ, ஏதேனும் அவருடைய நடவடிக்கையிலோ ஏதேனும் ஒரு குறை ஏற்பட்டிருக்கும். அந்த குறையின் காரணமாக அவர்கள் மக்கள் மத்தியிலே ஒரு அவதூறு பேசக்கூடியவர்களாக ஆகியிருப்பார். அதாவது அவரை பற்றி ஏதேனும் குறையோ, அவரை பற்றி ஏதேனும் ஒரு தீய தன்மையோ அவரிடத்தில் வெளியாகியிருக்கும். அதனால் மக்கள்கள் எல்லாம் ஒரு மன கஷ்டத்திற்கு உள்ளாகியிருப்பார்கள். ஆனால் அகில உலகத்திலே ஒரு தலைவர் இப்படி வாழ்ந்தார் என்று சொன்னால், இந்த தலைவரை பின்பற்றினால் சுவனம் என்பது நிச்சயமாக கிடைத்துவிடும் என்று சொன்னால், இந்த தலைவருடைய குணங்களை நாம் வாழ்க்கையில் எடுத்து நடந்தோம் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கை சீராக இருக்கும். அப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்வதற்கு அல்லாஹ் நமக்கு ஒரு வாய்ப்பையும் ஏற்படுத்தி கொடுத்திருக்கின்றான். அந்த தலைவர் தான் நமது ஈருலக இரட்சகர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஏனென்று சொன்னால், ரசூலுல்லாஹுடைய வாழ்க்கை வரலாறு நமக்கு தெரியாத எதுவும் கிடையாது. எத்தனையோ பயான்கள் கேட்கிறோம், எத்தனையோ உலமாக்களுடைய பேச்சுகளை கேட்கிறோம். ஒவ்வொரு உலமாக்களும் சொல்லி காட்டுகிறாள், ரசூலுல்லாஹுடைய குணம் இப்படி இருந்துச்சு, இந்த குணத்தை நாம் நம்முடைய வாழ்க்கையிலே கொண்டு வந்து விட வேண்டும். ரசூலுல்லாஹ் இப்படி மக்களிடத்தில் நடந்து கொண்டார்கள், இப்படியாப்பட்டவர்களாக நாமும் ஆகிவிட வேண்டும் என்பதாக எல்லாம் எத்தனையோ உலமாக்கள் பயான்களின் மூலியமாகவும் புத்தகங்களின் மூலியமாகவும் நமக்கு சொல்லி காட்டுகிறார்கள். ஆனால் அதை நம்முடைய வாழ்க்கையில் எடுத்து நடப்பதற்கு தான் நாம் அசட்டையாக இருக்கிறோம். எப்பொழுது ஒரு மனிதன் ரசூலுல்லாஹுடைய வாழ்க்கையை பின்பற்ற ஆரம்பித்து விடுகிறானோ, எப்பொழுது ரசூலுல்லாஹுடைய சுன்னத்துகளை ஏற்று நடக்க ஆரம்பித்து விடுகிறானோ, அவனிடத்திலே சண்டை சச்சரவுகள், குடும்பம் ஒன்று சேர்ந்து வாழ்வது, இந்த மாதிரி தன்மைகள் எல்லாம் இதெல்லாம் இல்லாமல் இருக்கின்றீங்களாம். எத்தனையோ குடும்பத்தில் கேட்டால் இன்னைக்கு சண்டையான வாழ்வு, அண்ணன் தம்பிக்குள்ளே சண்டை, அக்கா தங்கச்சிகளுக்குள்ளே சண்டை, குடும்பம் ஒன்று சேர்ந்து வாழ்வது கிடையாது, விட்டு கொடுத்து போக மாட்டேங்கிறாங்க. எத்தனையோ விதமான பிரச்சனைகள் இருந்து கொண்டிருக்கிறது. காரணம் என்ன? நீங்கள் கொஞ்சம் சிந்திச்சு பார்க்க வேண்டும். நாம் ரசூலுல்லாஹுடைய வாழ்க்கையை பின்பற்றவில்லை. ஆனால் கேட்டால் மக்கள்கிட்ட சொல்லிப்போம், ஆமாம் எங்க முஹம்மது ரசூலுல்லாஹ், எங்கள் நபி அவங்க, நாங்கள் பின்பற்றக்கூடிய முஹம்மது ரசூலுல்லாஹ், நாளை மறுமையிலே எங்களை சுவனத்திலே கொண்டு சேர்க்கக்கூடிய ரசூலுல்லாஹ் என்று மக்களிடத்திலே ரொம்ப பந்தாவாக நம்ம சொல்லி காட்டுவோம். ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் அந்த ரசூலுல்லாஹுடைய குணம் வந்துச்சா? அதுதான் கேள்வி என்பர்களே. அந்த குணம்தான் மக்களுக்கு இன்னைக்கு முக்கியமாக ஒரு தேவையாக இருக்கிறது. உதாரணத்துக்கு எத்தனையோ விஷயங்கள் இருக்குது. பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கவலை ஏற்பட்டதுன்னு சொன்னால்,
ரசூலுல்லாஹ் என்ன செய்வாங்க, அல்லாஹ்விடத்தில் கேட்கக்கூடியவர்களாக ஆகி விடுவாங்க. சஹாபாக்களுக்கு ஏதேனும் ஒரு தேவை ஏற்பட்டாலோ இல்லை ஏதேனும் உள்ளத்திலே கவலை ஏற்பட்டாலோ உடனே அவங்க அல்லாஹ்வின் பக்கம் திரும்பி விடுவாங்க. ஏன்னா அப்படிதான் ரசூலுல்லாஹ் அவர்களுக்கு வழி காமிச்சு கொடுத்தாங்க நண்பர்களே. இப்போ ஏதேனும் ஒரு தேவை வருகிறது, குடும்பத்தில் ஏதேனும் ஒரு தேவை இருக்கிறது, காசுடைய தேவை இருக்கிறது, இல்லை இதர தேவைகள் இருக்குதுன்னு சொன்னால் அந்த தேவைகள் பூர்த்தியாகுவதற்காக வேண்டி நாம் என்ன செய்கிறோம்னு சொன்னால் காசு பக்கம் ஓட ஆரம்பிச்சிடுறோம். குடும்பத்தில் இப்போ இன்றைக்கி ஒரு 5000 ரூபா காசு தேவைப்படுது, நாளைக்கு ஒரு 5000 ரூபா ஒருத்தவங்களுக்கு கொடுக்கணும், இல்லை 5000 ரூபா பொருள் மதிப்புள்ள ஒரு பொருளை வாங்கக்கூடிய சூழ்நிலைக்கு நாம் இருக்கோம்னு சொன்னால் நாம் என்ன செஞ்சிடணும்னு சொன்னால் அந்த காசு பக்கம் முக்தாஜ் ஆயிடுறோம். அந்த காசு எப்படி கிடைக்கும், இவருக்கு ஃபோன் பண்ணால் இவ்வளோ தருவாரோ, இல்லை இவருக்கு ஃபோன் பண்ணால் அந்த 5000 ரூபா அனுப்பிச்சி விட்ருவாங்களா என்பதான் நம்மளுடைய சிந்தனை மாறிடுச்சு. யாருக்கிட்ட போனால் நம்மளுடைய காசு தருவாங்க, எந்த பணக்காரன் நம்ம சொந்தக்காரங்களை நம்ம பிடிக்கலாம், அவங்கள பிடிச்சா இப்போ கொடுத்துருவாங்க, இல்லை இவர்கிட்ட காசு இருக்குது ஆனால் இவர் கேட்டால் இவர் பின்னாடி சொல்லி காட்டுவார் அதனால் இவர்கிட்ட வேண்டாம், இப்படியாக நம்முடைய சிந்தனைகள் மாறிக்கொண்டு இருக்கிறது. ஆனால் முஹம்மது ரசூலுல்லாஹ் காட்டிய வழி என்னன்னு சொன்னால் தொழுகையை காமிச்சு கொடுத்தாங்க, அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தக்கூடிய வழியை காமிச்சு கொடுத்தாங்க. ஆக மொத்தத்தில் அல்லாஹ் பக்கம் கேளுங்க. உங்களுக்கு என்ன தேவையோ கவலையோ ஏற்பட்டுன்னு சொன்னால் நீங்கள் அல்லாஹ்விடத்தில் கேளுங்க என்று சொல்லி காமிச்சாங்க நண்பர்களே. சஹாபாக்கள் அப்படி தான் இருந்தாங்க. சஹாபாக்களுடைய வாழ்க்கையெல்லாம் அப்படி தான், எந்த தேவைனாலும் சரி அல்லாஹ்விடத்தில் கேட்கக்கூடியவர்களாக மாறிட்டார் நண்பர்களே. அப்போ இந்த குணத்தை நாம் என்ன செய்யணும், நம்முடைய வாழ்க்கையில் கொண்டு வரணும். ஏன் இது முஹம்மது ரசூலுல்லாஹுடைய குணம், இந்த குணம் என்னுடைய வாழ்க்கையில் வர வேணுமே. நம்மளுக்கு எது தேவை ஏற்பட்டால் உடனே அல்லாஹ் பக்கம் கேட்க ஆரம்பிச்சிடும் நண்பர்களே. இதனால் எத்தனையோ விதமான பிரச்சனைகள் வந்து கொண்டு இருக்கிறது. நீங்கள் அல்லாஹ்விடத்தில் கேளுங்க, அல்லாஹ் கொடுக்கக்கூடியவனாக இருக்கான். தஹஜத்துடைய நேரத்தில் அல்லாஹ் நான் முதவானத்துக்கு வரேன் அடியானே, உனக்கு என்ன தேவைகள் இருக்குது, உனக்கு யாருக்கேனும் ரிஸ்க்கு வேணுமா நான் கேளுங்க நான் தரேங்கிறான். யாரேனும் ஆஃபியத்து வேணுமா, உடலுக்கு ஷிஃபா வேணுமா என்னிடத்துல கேளுங்க நான் தரேங்கிறான் அல்லாஹ். ஆனால் நாம் தஹஜத்தெல்லாம் முடிஞ்சு ஃபஜ்ரும் முடிஞ்சு எப்போ லுஹாவுடைய தொழுகைக்கு நாம் எந்திரிக்கிறோம் நண்பர்களே. அந்த மாதிரி நம்முடைய நிலைகள் மாறிடுச்சு. இந்த மாதிரி நம்முடைய நிலைகள் மாற மாற நம்மகிட்ட என்ன ஆயிடுச்சு, கவலைகளும் கஷ்டங்களும் நம்ம வர ஆரம்பிச்சிருச்சு. ஒரு அடியான் தொழுகையை கையில் எடுத்துட்டாருன்னு சொன்னால் அவருடைய கவலை நீங்கிவிடும். நீங்களே யோசிச்சு பாருங்கள், உங்களுக்கு கவலை உள்ளத்தில் இருக்குது, நான் சொல்கிறதுக்காக வேண்டி நீங்கள் செஞ்சு பாருங்களேன், இன்ஷா அல்லாஹ் இதை அமல் செஞ்சு பாருங்கள். நம்முடைய உள்ளத்தில் கவலை இருக்குது, உடனே என்ன செய்யுங்க, நீங்கள் பிறர் பார்க்க வேண்டாம், ஏதாவது பார்த்தா என்ன ஏதாவது நினச்சிப்பாங்களே, புதுசாக தொழுகிறார் இவரெல்லாம், ஓ தொழுகையாளின்னு காட்டுறாராட்டு இருக்கு, இப்படிலாம் நினைப்பாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? ஒன்று வேணாம், கதவை சாத்திக்கோங்க, ரூமில் போய் முசல்லாவை விரிச்சு 2 ரக்காத் தொழுது அல்லாஹ்விடத்தை அழுது கேளுங்க. அந்த கவலை போலேன்னா நீங்கள் ஏன் அது போலேன்னு என்கிட்ட கேளுங்க, இன்ஷா அல்லாஹ் கண்டிப்பாக அல்லாஹ் அந்த கவலை நீக்கக்கூடியவனாக இருக்கிறான். ஆனால் நாம் என்ன ஒரே ஒரு ஷர்த்துன்னு சொன்னால் நாம் அல்லாஹ்வின் பக்கம் திரும்பிடணும் நண்பர்களே, அதுதான் முக்கியம். ஏன் இது முஹம்மது ரசூலுல்லாஹ்வுடைய குணம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையே இப்படி தான் இருந்துச்சு. தன்னை சுற்றியுள்ள எல்லா மக்களிடத்திலும் நல்ல குணங்கள் இருக்கக்கூடியவர்களாக பெருமானார் இருந்தார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு நமக்கெல்லாம் தெரிஞ்ச சம்பவம் தான், கேட்கறதோட சரி அதை அமல் செய்யறது தான் நம்ம அடி வாங்கிடுறோம் நண்பர்களே. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் ஒரு பெண்மணி வராங்க. ஒரு பெண்மணி, வயதான பெண்மணி, ரொம்ப வயசாயிருச்சு. அந்த வயசான பெண்மணி என்ன செய்கிறாங்க, கையில் மளிகை சாமான்லாம் வாங்கிட்டு பைகளை சுமந்து நடந்து போயிட்டுருக்காங்க. ரசூலுல்லாஹ் பார்க்குறாங்க அதை, இந்த பெண்மணி ரொம்ப கஷ்டப்பட்டு போகிறாங்களேன்னு சொல்லி, அம்மா கொடுங்க நான் உங்கள் வீடு வரைக்கும் கொண்டு வந்து தரேன்னு சொல்லிடுறாங்க. அந்த பெண்மணியும் கையில் கொடுத்துட்றாங்க. அந்த பைகளெல்லாம் கையில் வாங்கிட்டு ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பெண்மணி பின்னாடியே போகிறாங்க, அவங்க வீட்டில் கொண்டே கொடுப்பதற்காக. அந்த வயது முறிஞ்சு, ரொம்ப வயது முறிஞ்சிச்சு, அந்த பெண் எடுத்துக்கிட்ட போகிறாங்க. போகும் பொழுது அந்த பெண்மணி என்ன சொல்கிறாங்க, அப்பா எனக்காக நீ வேண்டி இவ்வளவு உதவி செய்கிற, உனக்காக நான் ஒரு சின்ன விஷயங்களை சொல்கிறேன் கேட்குறியாப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. ரசூலுல்லாஹ் சொல்லுங்கம்மா கேட்குறேன்னு சொல்லும் பொழுது அந்த பெண்மணி சொல்கிறாங்க, இந்த ஊரில் முஹம்மதுன்னு ஒருத்தர் வந்திருக்கிறாரம்மா, அவரிடத்துல மட்டும் போயிடாத, அவர் ஏதேதோ காரணங்கள் எல்லாம் சொல்லி மக்களை இஸ்லாத்தின் பக்கம் கூப்பிட்டுக்கிறாராம், ஏதோ புதுசாக ஒரு மதத்தை கொண்டு வந்து அந்த பக்கம் கூப்பிட்டுக்கிறாராம், அவர்கிட்ட போயிடாத, அவர் சூனியம் செய்கிறாரு என்பதால ரசூலுல்லாவை திட்டி யார்கிட்ட சொல்கிறாங்க, ரசூலுல்லாவிடத்திலே சொல்லி காட்டுறாங்க. அந்த பெண்மணி இப்படி சொல்லிகிட்டே வராங்க. சொல்லிகிட்டே வரக்கூடிய வேளையில் அந்த பெண்மணியோட வீடு வந்துருச்சு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பையை கொடுக்கும் பொழுது அந்த பெண்மணி கேட்டாங்க, அப்போ இவ்வளவு தூரம் என் கூட பயணம் செஞ்சு வந்து கொண்டே இருந்த நீ, உன்னோட பேர் என்னன்னு என்று சொல்லவே இல்லையப்பா, உன் பேர் என்னப்பான்னு அந்த பெண்மணி கேட்குறாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார்கள், மா இவ்வளவு நேரம் நீங்கள் திட்டிக் கொண்டிருந்தீர்களே ஒரு முஹம்மது, அந்த முஹம்மதே நான் தான்மா என்று சொல்லி காமிச்ச நண்பர்களே. எப்படி தன்னை திட்டிக் கொண்டிருக்கிறார்கள் அந்த நபரிடத்திலும் கூட ரசூலுல்லாஹ் எவ்வளவு கனிவாக நடந்துக்கிறாங்க பாருங்க. அவ்வளவு நேரம் அந்த திட்டெல்லாம் வாங்கிக்கிட்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அமைதியாக வந்துடுறாங்க.
இது எதற்காக ரசூலுல்லாஹ் செய்கிறாங்கன்னு சொன்னால், என்னுடைய உம்மத்து இதை மாதிரி சூழ்நிலைகள் ஏற்படக்கூடிய வேலையில் பொறுக்கணும், அவங்க சபுரா இருக்கணும், அவங்க அதை நல்லதுக்காக வேண்டி பயன்படுத்திக்கணும்னு ரசூலுல்லாஹ் நமக்கு வழிகாட்டி கொடுக்குறாங்க என்பர்களே. ஆனால் நாம் என்ன செய்கிறோம், நம்ம நேரடியாக திட்டினாலே விட்டு வைக்கிறது இல்லை. இதே யாராவது ஒருத்தவங்க சொல்கிறாங்க, நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சவங்க ஒருத்தர் சொல்கிறாங்க, இந்த நபர் இருக்கார்லப்பா, அவர் உங்களை பார்த்து இப்படிலாம் சொன்னார் அப்படின்னு சொல்லி இன்னொரு நபர் மூலியமாக நமக்கு செய்தி வந்தாலே நம்ம விட்டு வைக்கிறது இல்லை. உடனே ஃபோனை போட அவருக்கு, ஏன் என்னை பார்த்து இப்படி சொன்னையாமா, ஏன் இந்த மாதிரிலாம் என்ன தப்பாக சொன்னையாமா, அவங்ககிட்ட சண்டை போடுறது, அவங்ககிட்ட பல நாள் பேசாமல் இருக்கிறது, இப்படியெல்லாம் நம்முடைய குணம் ஆயிடுச்சு. ரசூலுல்லாஹ் ஈருலக தலைவர், நாம் சொர்க்கம் போவோமா நரகம் போவோமான்னு தெரியல, இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் சொர்க்கத்துக்கு கூட்டிகிட்டு போவானாக. அப்படியாப்பட்ட வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். தொழுகை இல்லை, இபாதத்து இல்லை, எதுவுமே இல்லை நம்ம இடத்துல. நம்முடைய வாழ்க்கை இப்படி சண்டை சச்சரவங்களும் மத்தியில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். ரசூலுல்லாஹ் ஈருலக அதிபதி, நாளைக்கு நம்ம எல்லா சொர்க்கத்துக்கு கூட்டிகிட்டு போகிற முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த பெண்மணி இடத்துல இவ்வளவு பணிஞ்சு போகிறாங்க. காரணம் என்ன, நமக்கு காட்டி கொடுக்குறாங்க. ரசூலுல்லாஹ் இப்படி நடந்துக்கோங்க, மக்களிடத்தில் இப்படி இந்த முறையில் நீங்கள் நடந்து கொள்ளுங்கள், அவங்களுடைய மனது புண்படாதவாறு நீங்கள் நடந்து கொள்ளுங்கள் என்று ரசூலுல்லாஹ் காட்டி கொடுக்குற நண்பர்களே. அப்போ இப்படியாப்பட்ட குணங்கள் எல்லாம், எத்தனையோ விதமான குணங்கள் இருக்குது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய குணங்கள். அதையெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் எடுத்து நடந்தோம் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கை ரொம்ப அழகாயிரும். பார்க்கக்கூடியவர்கள்லாம் இவரை மாதிரி வாழணும்பான்னு உதாரணம் காட்டுற மாதிரி நம்முடைய வாழ்க்கையை மாறிடும் நண்பர்களே. நீங்கள் எந்த பிரச்சனையை எடுத்துக்கோங்களேன், நம்முடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய எந்த பிரச்சனையை எடுத்துட்டாலும் அதை நீங்கள் சிந்திச்சு பார்த்தீங்கன்னா அது ரசூலுல்லாஹ்வுடன் அது ரசூலுல்லாஹ்வுடன் சேராமல் இருக்கும், அந்த சுன்னத்துடன் சேராமல் இருக்கும். அதனால தான் அந்த பிரச்சனை ஏற்பட்டிருக்கும் நண்பர்களே. அந்த இடத்துல நாம் அந்த ரசூலுல்லாஹ்வுடைய குணத்தை நாம் கையாண்டிருந்தோம் என்று சொன்னால் அந்த பிரச்சனைகளை விட்டும், அந்த கவலை தரக்கூடிய விஷயங்களை விட்டும் அல்லாஹ் நம்மை பாதுகாத்திருப்பான் நண்பர்களே. சஹாபாக்களுடைய ஈமானெல்லாம் இப்படி தான் மாறிடுச்சு. எப்படியாப்பட்ட சஹாபாக்கள் நம்ம நினைக்கிறோம், நாமெல்லாம் மாற முடியுமா, இவ்வளவு பாவம் செஞ்சுட்டோமே, இத்தனை நாள் அல்லாவுக்காக வேண்டி தொழுகலையே, நம்மளால மாற முடியுமா, அல்லாஹ் நாளைக்கு நான் ஏற்றுப்பானா இப்படின்னு நினைக்கிறோம். சஹாபாக்கள் எல்லாம் எப்படி வாழ்ந்தாங்க, சஹாபாக்கள்லாம் ரசூலுல்லாஹ்வுடைய தோழர்கள் எப்படி வாழ்ந்தாங்க. அந்த ஊரில் தன்னுடைய வீட்டுக்கு, இப்போ நம்மளுடைய வீட்டுக்கெல்லாம் விருந்தினர்கள் வந்தாங்கன்னா நம்ம எப்படி டீ கொடுக்குறோம், ஜூஸ் குடிச்சு அவங்கள வர வைக்கிறோம்ல, அது மாதிரி அந்த மனிதர்களுக்கு வரக்கூடிய விருந்தினர்களுக்கு அந்த சஹாபாக்கள் முன்னொரு காலத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா மது, அந்த சரக்கை ஊற்றி கொடுப்பாங்களாமா அவங்களுக்கு குடிக்க, விருந்தினராக வரவங்களுக்கு அதை கொடுத்து தான் வரவேற்பாங்களாமா. அப்படியாக இருந்த சஹாபாக்கள் எப்படி மாறிட்டாங்க, அவங்களுடைய ஈமான் எங்கே இருக்குது. ரசூலுல்லாஹ் பிற்காலத்தில் சொல்லி காமிச்சாங்க, என்னுடைய சஹாபாக்கள் வந்து அஸ்ஹாபிக்கும் நுஜூம், அவர்கள் மின்னக்கூடிய நட்சத்திரங்கள், அவர்களை நீங்கள் யாரை பின்பற்றினாலும் நேர்வழி அடையலாம் அப்படின்னு சொல்லி காமிச்சாங்க. அப்படியாப்பட்டவர்களாக மாறினாங்கன்னு சொன்னால் அவங்க சஹாபாக்கள் கையெடுத்த ஒரே ஒரு அவங்க கையாண்ட வழி என்னன்னு சொன்னால் ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கையை பின்பற்ற ஆரம்பிச்சாங்க. அப்போது அதில் தான் நம்முடைய தீர்வுகள் எல்லாமே இருக்கிறது. எத்தனையோ கவலை இருக்கிறது, கவலை இருக்கக்கூடிய வேளையில் அந்த கவலைக்கெல்லாம் தீர்வு எங்கே இருக்குன்னு சொன்னால் ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கையில் தான் இருக்குது. அந்த வாழ்க்கையை விட்டு நம்ம பின்தங்கி கொண்டே இருக்கிறோம். நடக்க நடக்க என்ன ஆகுது, கஷ்டங்களும் சுமைகளும் வந்து கொண்டே இருக்கிறது நண்பர்களே. நாம் நினச்சி பாருங்களேன், இப்போ கொஞ்ச நாளுக்கு முன்னாடி ஒரு பிரச்சனை வந்துச்சு, எல்லாரும் மத்தியில் இந்த பிரச்சனை தெரிஞ்சிருக்கும். எல்லாருமே தன்னுடைய ஃபோனில் ஸ்டேட்டஸ் எல்லாம் போட்டிருப்போம், ஐ லவ் முஹம்மதுன்னு ஸ்டேட்டஸ் போட்டிருப்போம், இன்ஸ்டாகிராமில் ஸ்டோரி போட்டிருப்போம், ஐ லவ் முஹம்மது ஐ லவ் முஹம்மது. வாட்ஸ்அப்பில் டிபி வைக்கிறது என்ன, ஒரு வாரம் ஒரு மாதம் ஃபுல்லாக அந்த பிரச்சனை தான் ஓடிட்டுருக்கு. உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கு அந்த பிரச்சனை. அப்புறம் நம்ம வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்லையும் செய்தியிலையும் எங்கே பார்த்தாலும் சரி, ஃபோனை ஓப்பன் பண்ணால் ஐ லவ் முஹம்மது ஐ லவ் முஹம்மது, இந்த விஷயங்கள் தான் ஓடிக்கொண்டு இருக்கிறது. அப்போ எல்லாரும் நம்ம அந்த வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸ்லாம் வச்சோம், அந்த முஹம்மது ரசூலுல்லாவை அந்த வாட்ஸ்அப்போட நம்ம நிறுத்திட்டோம். எப்போ நாம் உள்ளத்தில் கொண்டு வருது, எப்போ நம்ம அந்த ரசூலுல்லாவுடைய வாழ்க்கையை நம்ம கொண்டு வருது, நம்ம சிந்திச்சு பார்த்தோமா. நம்ம ஐ லவ் முஹம்மதுன்னு சொல்கிறோமே, ஐ லவ் முஹம்மதுன்னு ஃபோட்டோ வைக்கிறோமே, ஆனால் அந்த ரசூலுல்லாவை நம்ம பின்பற்றுறோமா என்று நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் நண்பர்களே. நம்முடைய ஈமான் பலகீனமான ஈமானாக ஆகிவிட்டது. அதுக்கு காரணம் என்னன்னு சொன்னால் ரசூலுல்லாவுடைய வாழ்க்கை நம்ம இடத்துல இல்லை நண்பர்களே. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சின்ன சின்ன குழந்தைகள் கிட்ட கூட அன்பாக நடந்து கொள்வார்களாம். இன்னைக்கு எத்தனை பெற்றோர்மார்கள் அப்படி நடந்து கொள்கிறோம். தன்னுடைய மகன் ஏதேனும் ஒரு தப்பு செஞ்சுட்டான்னு சொன்னால் உடனே அவனை அடிக்கிறது என்ன, அவனை திட்டுறது என்ன. அதே அந்த பெற்றோர்கள் செஞ்சால் எந்த தப்பும் கிடையாது. உதாரணத்துக்கு நாம் பார்த்தோன்னு சொன்னால், இப்போ மகன் இருக்காரு, தன்னுடைய பிள்ளை என்ன பண்ணுறாரு, நடந்து போகக்கூடிய வேலையில் கையில் செம்பில் தண்ணி எடுத்துகிட்டு போகிறாரு, அதை கீழே கொட்டிட்டாரு. உடனே அம்மா திட்டுவாங்க, ஏன்டா இப்போ கீழே போட்ட, அறிவில்லையே, கண்ணு தெரியல, அவனை பார்த்து போக மாட்டேயா எப்படின்னு திட்டுவாங்க. அதே மாதிரி அம்மா ஒரு நாள் என்ன பண்ணுவாங்க, செம்பில் தண்ணி கீழே கொட்டிடுவாங்க. ஆனால் அந்த பெருசாக எடுத்துக்க மாட்டாங்க. ஏன்னு சொன்னால்
தான் செஞ்ச ஒரு தப்பு வேற, தன்னோட மகன் செஞ்ச ஒரு தப்பு வேற. அவனை திட்டுறது, அவன் நோக்கம் என்ன, அவனை திட்டணும், இப்படிதான் இருந்தாலும். ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கை அப்படி கிடையாது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சஹாபி, சின்ன வயசு, அனசலியெல்லாம் நினைக்கிறேன், அந்த சஹாபியிட சொல்லி விடுறாங்க, நீ போய்ப்பா இந்த சஹாபியை போய் கூட்டிட்டு வா, நான் கூப்பிட்டேன்னு சொல்லி கூட்டிட்டு வாப்பான்னு சொல்றாங்க. அந்த சஹாபி போறாங்க, தெருவில் பசங்கள்லாம் விளையாண்டுருக்காங்க, சின்ன பையன் அந்த சஹாபி. அப்போ அவங்க என்ன பண்ணிடுறாங்க, போய் அந்த விளையாண்டுருக்கக்கூடிய பசங்க கூட சேர்ந்து விளையாட ஆரம்பிச்சிடுறாங்க. ரொம்ப நேரம் ஆயிடுச்சு, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெளியே வராங்க, இவங்க விளையாண்டே இருக்காங்க. பார்த்துட்டு, நான் உங்களை போய் கூட்டிகிட்டு வர சொன்னேம்மா, நீங்கள் கூட்டிகிட்டு வரலையான்னு கேட்குறாங்க. இல்லை யார் ரசூலுல்லாஹ், நான் விளையாண்டுட்டே நின்றுட்டேன் யார் ரசூலுல்லாஹ்னு சொல்கிறாங்க. சரிம்மா இப்போ போய் கூட்டிகிட்டு வாங்கன்னு சொல்கிறாங்க. நம்ம அந்த இடத்துல இருந்தோம்னா எப்படி கோபம் வந்திருக்கும், நான் சொன்னதுக்கு மாறு செய்தியா நீ, நான் யார், நான் எனக்கு என்ன வேலை சொன்னேன், அதையெல்லாம் விட்டுட்டு நீ விளையாண்டுருக்க என்று நம்ம அவங்களை திட்டுவோம். அந்த பசங்களையும் அந்த குழந்தைங்களை நம்ம திட்டுவோம். ஆனால் ரசூலுல்லாஹ் அவ்வளவு எளிமையாக சொல்லி காட்டுறாங்க. பிள்ளைகளிடத்தில் இப்படி நடந்துக்கோங்க, சின்ன பிள்ளைகளிடத்தில் இந்த மாதிரி நடந்துக்கோங்கன்னு சொல்கிறாங்க. இன்னும் ஹதீஸிலே பதிவு செய்யப்படுகிறது. எப்படின்னு சொன்னால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகும் பொழுது சின்ன சின்ன குழந்தைகள் வந்து ரசூலுல்லாஹ் பக்கத்தில் ஏறிப்பாங்களாம். ரசூலுல்லாஹ் அவங்கள தூக்கி கொண்டே கையில் தக்பீர் கட்டி தொழுவார்களாம். இப்படியெல்லாம் இரக்கம் காட்டினவர்கள் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே. இப்படியாப்பட்ட வாழ்க்கையை நம்முடைய வாழ்க்கையாக நாம் மாற்ற வேண்டும் என்பதில்லை. அதுதான் சுருக்கம். நான் சொல்ல விடக்கூடிய கருத்து என்னன்னு சொன்னால், ரசூலுல்லாஹ்வுடைய குணங்கள் இன்னைக்கு நெட்லையும் இருக்குது, எத்தனையோ பயான்கள் இருக்குது, எத்தனையோ விஷயங்கள் இருக்குது. அந்த ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையை நம்ம பின்பற்ற நண்பர்களே. அப்படி நாம் பின்பற்றி வாழ்ந்தோம் என்று சொன்னால், இந்த உலகத்திலையும் நாளை மறு உலகத்திலையும் அல்லாஹ் நமக்கு வெற்றியை தருவான் இன்ஷா அல்லாஹ். அப்படி வெற்றி பெற்று வாழக்கூடிய, ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கையை பின்பற்றி வாழக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் தந்தால் உரிவானாக. வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.